நம்ம கரெக்டா எம்எல்ஏ எடுத்து கல்வித்தறியை பார்த்து கவர்மெண்ட்ல என்னென்ன எடுப்பாங்களோ என்னென்ன ப்ராஜெக்ட் பைசா வச்சு எடுத்தாங்க, படிப்பு வச்சு எடுத்தாங்க. நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், எப்பயும் 3 மாசம் 3 வருஷம் நம்ம 30 கிட்ட 30 வருஷம் நெருங்க போயிட்டோம். இன்னைக்கு வச்சு நம்ம கன்ஃபார்ம் அந்த ராஜர் அப்படிங்கிற மாதிரி வந்ததெல்லாம் இந்த டாஸ்மாக் சொல்லிட்டு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு அன்னைக்கு. அதுலயும் வந்து சீனியர் நம்ம இன்னைக்கு 2000 பிரட்டி கட்டினா பெரிய பணக்காரன் தான். ஒவ்வொரு கடையில கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் சரக்கு கொடுப்பாங்க. அந்த கடை ஓட்டலாம் 3 லட்சம் ரூபாய் சரக்கு வந்துருக்குது, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சரக்கு வந்துருக்குது. ஆனா ஒரு சூப்பர்வைசரோட நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவுத்துறை அமைச்சர் டிபிக்கு வராரா, அங்க இருக்கிறானா, நம்மள அதை வந்து நேரடியா சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு துறை மந்திரியா இருந்தாலும் இங்க வரட்டும். போராட்டம் பண்ணாலும் இந்த நம்ம பெரிய போராட்டம் 73 வருஷம் நம்ம போராடுறோம். ஆனா நமக்கே பெரிய போராட்டமே பெரிய போராட்டமா இருக்கு. எப்பதான் இருக்குது வண்டி வாகனம் கச்சாரியா எல்லாமே அவருக்கு எல்லா அலவன்ஸ் இருக்கு. அவர் சும்மா போயிட்டு வர மட்டும்தான் எல்லா அலவன்ஸும் கவர்மெண்டே கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அதே அவர் கூட நானும் வேலைக்கு போனேன். இன்னைக்கு என்ன இருக்கு, கச்சாரி ஏவே இல்ல, ஹவுஸ் இல்ல, 2 இல்ல, அலவன்ஸ் இல்ல, 3 வேலை தான் இருக்குது. அப்படி நம்ம இருக்கும் போது இன்னைக்கு கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றோம். நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 1 மாத காலம் அவகாசம் கேட்டிருந்தார். ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தோம். அவகாசம் என்பது 1 மாதம் என்பது எங்களால் முடியாது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எந்த மாவட்டங்களில் கடையடைத்து போராடுகிறார்களோ அந்த மாவட்டங்களில் நேரடியாக வந்து அவர் வர முடியவில்லை என்று சொன்னால் கூட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அமைச்சர்களை அரையாவூரத்தில் அனுப்பி எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்கிறோம். அதாவது ஒரு அரசு துறை நிறுவனமானது அரசாங்கமே தொடர்ந்து 23 ஆண்டுகளாக தற்காலிகமாக பணியில் வைத்திருப்பது சட்டவிரோதம் என்று அவருக்கு தெரியவில்லையா? அப்ப மத்திய அரசு வந்து தொழிலாளர் சட்டங்களை ஏற்றி அதை அமுல்படுத்த தமிழக அரசு முன்வராத காரணம் என்ன? 8 மணி நேர வேலை அப்படி என்பது சட்டம். டாஸ்மாகில் அப்படி 8 மணி நேர வேலை என்பது இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் குறைஞ்சபட்ச ஊதிய சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த ஊதிய சட்டத்தை அமுல்படுத்துறாங்களா? 11,000 ரூபாய் தராங்க. 23 வருஷமா 11,000 சம்பளத்தை கொடுத்தா இன்றைய விலைவாசிக்கும் அந்த 11,000 சம்பளத்தை வச்சு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியுமா? அதனால அரசாங்கம் உடனடியாக புதிய அரசாங்கம் பதவியேற்ற வந்த அரசாங்கம் வந்து எங்களுடைய கோரிக்கை முதல்ல அரசுக்கு இணையான சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. எங்களுக்கு இந்த துறை நிரந்தரம்னு சொல்றீங்க டாஸ்மாக், அதில் பணிபுரிய ஊழியர் நிரந்தரம், அரசு ஊழியர் நிரந்தரமா அறிவிங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து போராடுற மாவட்டத்தில் வந்து குறிப்பாக சொல்றோம்னா நாமக்கல்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம், சேலத்தில் போராடிட்டு இருக்கிறோம், ஈரோடு போராடிட்டு இருக்கிறோம், இப்படி 14 கரூர்ல இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. 14 மாவட்டங்கள் கடந்து இன்று 22 மாவட்டங்களாக போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக போராட்டம் செய்யக்கூடிய மாவட்டத்திலே கலந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு இந்த போராட்டத்தினாலே கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மூடப்பட்ட கடை பணியாளருக்கு மாற்று பணி தருவதாக சொல்லி இதுவரை அவர்களுக்கு எந்த பணி வழங்கப்படவில்லை. மாற்று அரசு துறையில் பணி கேட்கின்றோம். நாங்கள் மூடப்பட்ட கடை பணியாளருக்கு மாற்று அரசு துறையில் கல்வி தகுதி ஏற்ப 23 ஆண்டுகள் சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்ப டாஸ்மாக் நிறுவனத்தை வந்து பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தணும். இது 2 கோரிக்கை முன்வைக்கிறோம். இன்னொன்று என்ன கேட்டால் பைபேக் சிஸ்டம் சொல்லக்கூடிய காலிபாடு திரும்புற திட்டத்தில் வந்து நீங்க வந்து ஹைகோர்ட் உத்தரவு காரணம் காட்டுறீங்க. இந்த ஹைகோர்ட் உத்தரவு ஏற்கனவே எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க சொல்லி இருக்குது. அதே உங்களுக்கு செய்ய முடியல உங்களால் அரசாங்கம் ஏன் செய்யலாம்? அதே ஹைகோர்ட் தான்